வணக்கம். ஆஷாட நவராத்திரியின் 6ஆம் நாளான இன்று நமக்காக வந்திருக்கக்கூடிய தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரபாதா வந்திருக்காங்க. இது நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க உக்கிர தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய நபர்களா கூட இருக்கலாம். அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனா இருக்கலாம், காளி தேவியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வாராகியா இருக்கலாம், இல்ல பிரித்யங்கிராமாவா கூட இருக்கலாம். சரியா? இந்த உக்கிர தெய்வம் நான் சொல்றேன் இல்லையா, இந்த உக்கிரம்ங்கிறது நம்ம கிட்ட காட்டுவாங்களான்னா இல்ல, இவங்க நம்ம கிட்ட காட்ட மாட்டாங்க. இது என்ன எப்படி எளிமையா சொல்லலாம்னா, வேல்மாறல் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அதுல சில வரிகள் வரும், துதிக்கும் அடியவர்க்கு அப்படின்னு வரும். சோ நம்ம ஒரு தெய்வத்தை, அது ஆண் தெய்வமா இருக்கட்டும் பெண் தெய்வமா இருக்கட்டும், மனசார ஒரு நியமம் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றோம், எந்த ஒரு தவறும் செய்யாம அவங்கள நெறிப்படி நம்மளோட தர்மத்தின் படி நம்ம நடந்து நம்ம ஒரு தெய்வத்தை வணங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நமக்கு துணை புரிவாங்க. நம்மள கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, தன்னை போற்றி வணங்கக்கூடிய அன்பர்களுக்கு யாராவது கெடுதல் நினைக்கிறாங்கன்னா அவங்கள அழிக்க அவங்க தயங்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி நபர்களுக்கு தான் அவங்க உக்கிரம் பொருந்திய தேவதைகளா இருப்பாங்க. சோ நமக்கு எப்போதுமே அவங்க பாசமான அம்மாவோ அப்பாவோ தான் இருப்பாங்க. அப்படிங்கிறது போல இது ரெசனேட் ஆச்சு, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். சோ உக்கிர தெய்வத்தை வழிபாடுறது ஒன்றும் பயப்படக்கூடிய அளவுக்கு கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு எந்த தெய்வத்தை ரொம்ப பிடிச்சிருக்கோ, எதை உங்களுக்கு பொருந்ததோ, நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு பொருத்தமான ஒரு தெய்வத்தை எடுத்து நீங்க அதோட நாமத்தை சொல்லலாம், அவங்கள வழிபாடு செய்யலாம். சோ அது உங்களுக்கு கண்டிப்பா பொருந்துறது எப்படின்னா, அது நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் ஒரு மாதிரி தேவையான போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு தெய்வமே என் கூட இருந்து ஒரு துணை புரியுதுப்பா அப்படிங்கிறது போல ஒரு உள்ளாற்றல் உங்ககிட்ட இருந்து சொல்ல ஆரம்பிக்கும். அப்படிங்கிறது போலதான் சரி இவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த சுக்கிரபாதா உங்ககிட்ட கூட சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, புதிய ஆரம்பத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க. சரியா? சோ நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவு நிலையானதா இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. எஸ், நிலையான முடிவு எடுக்காம அப்படி இப்படி கொஞ்சம் அசைந்து கொடுக்கறது போல இருக்கு. சோ இந்த அம்பாள் உங்ககிட்ட ஒரு நிலையான முடிவு எடுங்க, மன உறுதியோட செயல்படுங்க, ஞானத்தை வளர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. சரியா? சரி, நான் எப்படி ஒரு சரியான முடிவு எடுக்கிறது அப்படின்னு நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா இவங்க அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. உங்களோட மனது உள் அமைதியோட இருக்கணும், மனதில் உறுதி வேண்டும், அதே போல ஆன்மீக மொழி உங்க மேல படணும். சோ சரீர சக்தி, சரீரமும் சரி புத்தியும் சரி சக்தியோட இருக்கணும். சரியா? ஆரோக்கியத்தோட இருக்கணும். அப்போ நம்மளுக்கு சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்கும். சோ இதெல்லாம் சேர்ந்த கூட்டு கலவையா இருக்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப சரியானதா இருக்கும். எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு அது எழுப்பாது. சோ எந்தவித சந்தேகமும் இல்லைன்ற போது நம்மளோட வாழ்க்கை மிகுந்த தெளிவோட இருக்கும்போது நமக்கான வெற்றிகள் நம்மளை சாரும். சரியா? ஒரு தடுமாற்றமே இல்லாம தெளிந்த மனதோட நீங்க பயணத்தை தொடங்கலாம். அது எந்தவித பயணமா இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கை சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, இல்ல உங்களோட உறவு சார்ந்து, திருமணத்திற்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவா இருந்தாலும் தெளிந்த மனதோட தினமான ஒரு முடிவை எடுங்க. உங்களோட வளர்ச்சிக்கு உங்களை நீங்களே பரிணாமம் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நான் சொன்ன மாதிரி உள்ள அமைதியா வளர்த்துக்கோங்க, மன உறுதியோட இருங்க, ஆன்மீக மொழி சார்ந்து பெருக்கிக்கோங்க, சரீரம் சார்ந்து உடல் சக்தியை பெருக்கிக்கோங்க, சிந்தனையை தெளிவு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, God bless you. Bye.